டேய் நண்பா ஒரு ஹாப்பி நியூஸ்டா. என்னடா அது போன்? என்னடா ஒண்ணு இல்லடா, லிப்ஸ்டிக் தான்டா. சும்மாறா நீ, சும்மாறா. டேய் டேய் கேளுடா. ஐயோ அப்பா, இப்பதான் மனசு நிம்மதியாச்சு. இல்லடா என்னடா அடிக்க போறியா? மம்மி டேய் வாடா. டேய் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. டேய் வாடா. டேய் மச்சி, நான் அந்த சொன்னனே அந்த 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 ஆல்பிக் போனா? ஆமாண்டா. நம்பரை சொல்லி தோல. இதோ. மறுபடியும் லிப்ஸ்டிக்கா? இந்தா. ஏய் ஒண்ணும் இல்லடா, அந்த கிளாஸ் விழுந்துருச்சுல. போடா போடா கிளம்பு. இப்போ வந்துடுறேன். ஏய் நீ உட்கார்ற. லக்கி ஃபெலோடா. அதான்டா நம்ம ப்ரொஃபசர் சொல்லுவாரு, ஞாபகம் இருக்கா? ரீடல் பண்ணா. வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் உமன் அண்ட் ஹார்ஸ்? ஹார்ஸ்னா ரைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் செலக்ட் பண்ணோம், பட் உமன்னா செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரைட் பண்ணோம். டேய் லைனே கிடைக்க மாட்டேங்குது. அது இல்லடா கண்ணா, அவன் காதலிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணமே நிச்சயம் பண்றான். ஆனா உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் தான் காதலே வருது. எல்லாம் டைம். ஹாய்டா. 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 ஹாய் மாம். என்னடா மச்சான்? எங்கடா எங்கடா? அலப்பி. அலப்பியா? ஓகே மச்சான், தூள் பண்ணு. கை கொடு. அடிக்குது அடிக்குது. ஆரா? 6 இல்ல 7 இல்லங்க. நான் கொஞ்சம் துளசி கிட்ட பேச முடியுமா? நீங்களோட பேரு என்ன? நாங்களது பேரு, என் பேரு ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசன், ப்ளீஸ் கொஞ்சம் துளசியை கூப்பிட முடியுங்களா? என்ன விஷயம்? நீங்க கூப்பிடுங்க அவங்கள. ஸ்ரீனிவாசன் சொல்லுங்க, புரியும் அவங்களுக்கு. ஓகே ஓகே, கொஞ்சம் லைன்ல வெயிட் பண்ணுங்க. சீக்கிரங்க. எஸ்டிடி. என்னடா கூப்பிட போயிருக்காங்க. உனக்காக கஷ்டப்பட்டு போனரை ஒதுக்கிட்டு போனா இன்னும் போன்ல பேசி ஆபீஸ். சமையல் சாப்பிட்டியா? SRINVS ஸ்ரீனிவாஸ் தெரியுமா? SRINIVAS ஸ்ரீனிவாஸ். ஸ்பெல்லிங் மிஸ்டேக். உனக்கு எப்படி தெரியும்டா? உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அவர் மேல போன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அத போய் உட்கார்ந்து மெதுவா சொல்றியே. இல்லனா ஜம்ப் பண்ணி சொல்லட்டுமா, டான்ஸ் ஆடிட்டே சொல்லட்டுமா? ஐயோ சரி சரி வா. நான் தாண்டா உனக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேட்டாங்க ஹெல்ப் பண்ண சொல்லி. போய் வேலையை பாருங்கடா. எஸ்டிடி பா இவ்ளோ லவ்னா இப்படி தான் இருக்கணும். ஹலோ 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 எங்க, நான் தாங்க ஸ்ரீனிவாசன் பேசுறேங்க. நீங்க பேசுறது துளசி தானுங்களே? ஏங்க இப்ப நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாங்க. எஸ்டிடி நான் தாங்க பண்ணிருக்கேன். இப்பதானே பேசினேன். நீங்க இப்பதான் பேசுனீங்க. ஆனா இப்ப உங்ககிட்ட பேசினதுல இருந்து மறுபடியும் உங்ககிட்ட பேசணும் போல இருக்குங்க. ஃபுல். ஐயோ உங்களே இல்லைங்க, நீங்க ஏதாவது பேசுங்களேன் ப்ளீஸ். வேண்டாங்க, யாருக்காவது இந்த விஷயம் தெரிஞ்சா இது ஹவுஸ் ஓனர் போன். ஒண்ணும் ஆகாது, நீ பேசு. உன் வரங்கற புருஷன்கிட்ட தானே பேசிட்டு இருக்க. நான் போட்டுக்கிறது ஸ்லிப்பருங்க. சாரிங்க, உங்ககிட்ட சொல்லல. போனை வச்சிட்டாங்களா? ஐயோ வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடுங்க. பாட முடியாதுல்ல. ஏங்க ஒரு சின்ன கவிதையாவது சொல்லுங்களேன். குட்டி எப்படியா நீ? நான் இங்க தான் இருக்கேன். ஐயோ வீட்டு ஓனர் வேற வந்துட்டு இருக்காருங்க. அதுக்குள்ள ஒரு கவிதை வேண்டாங்க ப்ளீஸ். ஏங்க ஏங்க உங்க முன்னாடி என்ன இருக்கோ அத பத்தி சொல்லுங்களேன் ப்ளீஸ். என் முன்னாடி தலையாட்டி பொம்மை, ரோஸ், சோளக்கொல்லை பொம்மை, சிரிக்கிறாங்கண்ணே. இந்த சிரிப்பே போதுங்க எனக்கு. ப்ளீஸ் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. சாயந்தரம் 7:30 மணிக்கு டெஃபினெட்லி நான் ஃபோன் பண்றேன். முதல்ல கொடுத்த இல்லைங்க ஒரு ஃபோன் நம்பர், அதுல இனிமேல் நீங்க பண்ணாதீங்க. இப்போ ஒரு புது நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கே இனிமேல் பண்ணுங்க. 56575959ங்க. 565759. ஆமாங்க, நீங்க எப்படியும் பண்ணுவீங்களே? ஓகே. Oh my God. 7:24. சீக்கிரம் போணும். என்னம்மா துளசி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆண்டி வரலையா? முதல்ல இந்த அங்கிள் தான் உன் மேரேஜ் எங்க, எப்படி, எந்த இடத்துலங்கிறத டிசைட் பண்ணு. அப்புறம் ஆண்டி வந்து வேணா புடவை செலக்ட் பண்ணலாம்.
இதெல்லாம் உன் பொண்டாட்டி கேட்கணும், அப்புறமா இருக்கு. துளசி, அங்கிளுக்கு இன்னைக்கு நம்ம வீட்டுல தான் சாப்பாடு. பிரமாதம் படுத்திடணும் என்ன? துளசி, அங்கிள் உன்னை கட்டிக்கிற போறவன் ரொம்ப கொடுத்து வச்சவன். அவியல் பிரமாதம், சாம்பார் சூப்பர், கேரளா மோர் குழம்பு இருக்க சூப்பர், கேரளா பச்சடி டோட்டலா சூப்பர். டேய் இங்க வா, கையை காட்டு. இந்த நம்பர் நம்மளே பண்ணலாமா? அது இல்லடா கண்ணா, மணி என்ன பாத்தியா? 8:30. ஆமாண்ணா, கொஞ்ச நேரம் அவங்களே பண்ணிடுவாங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட் உன் கல்யாண சாப்பாடு தான். அப்ப நான் கிளம்புறேன். எப்பா எங்களுக்கு தானே கொஞ்சம் வச்சுட்டு போப்பா. அடக்க தோசைண்டா. வந்துருச்சா? வரலையா? ஜஸ்ட் மிஸ். டேய் காலைல எழுந்துரு. எழுந்துடா. பயங்கர கண்ணோட. ஓகே கைஸ், டைம் அப். நான் இருக்கேன். இனிமே இங்க உட்காந்த அப்புறம் என் சீட்டு கிழிஞ்சிரும். பரவாயில்ல மச்சான். ஏய் மம்மி, மம்மி அது டம்மி அது. போடா. ஏய் கமாண்டா, கமான். வா சீனு, வா போலாம். அங்க லைன் ப்ராப்ளமோ வேற ஏதோ, நம்ம வெளிய இருந்து ட்ரை பண்ணலாம். வாடா. ஹலோ யாரானு ஹலோ, நான் தாங்க ஸ்ரீனிவாசன் பேசுறேன். காத்தால பண்ண ஸ்ரீனிவாசன். குடுறா குடுறா. இந்தாங்க, இதுக்கு முன்னாடி பேசுனது சீனிவாஸ். அதாவது உங்க வீட்டுக்கு கீழ் வீட்டுல குடியிருக்குதே துளசின்னு ஒரு பொண்ணு. அவங்கள கட்டிக்க போற வருங்கால புருஷன். என்னடா விளையாடியா? விளையாடுறதுக்கு என்ன ஒலிம்பிக் கிரவுண்டா? டெலிபோன் சார். உங்களுக்கு அவ்வளவு டவுட் இருந்தா கீழ் வீட்டுல குடியிருக்கிற துளசிட்ட நேரா போய் கேளுங்க, என்ன ஏதுன்னு தெளிவாயிடும். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்றோம், உடனே போய் கேட்டுவாங்க. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு, கூப்பிடுறேன். என்ன இந்த நேரத்துல? என்ன சார் நீ செஞ்சது உனக்கே நல்லா இருக்கா இல்ல நல்லா இருக்கான்னு கேக்குறேன். தப்பா என்ன நடந்தது? என்ன தப்பா? ஏயா உன் பொண்ணு ஏன் பொண்ணு மாதிரி தானே என்கிட்ட கூட சொல்லாம மாப்பிள்ளைய நிச்சயம் பண்ணி போன்ல பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியலையே. புரியலையா? ஆமாயா, இதோ பாரு, இது எவ்வளவு நல்ல விஷயம். என்கிட்டயும் சொல்லி இருந்தா நானும் சந்தோஷப்பட்டிருப்பல. அப்படியே நம்ம துளசி ஒரு நல்ல பொண்ணுன்னு மாப்பிள்ளைக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருப்பல. சரி, மேல போன்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நீ போய் பேசுமா. என்னம்மா யோசிக்கிற? போமா. வருமா துளசி, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் உங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்பா, அன்னைக்கு பிஎஃப் வாங்க போன அவசரத்துல அவருக்கு ஃபோன் பண்ண மறந்துட்டீங்க. அப்போ நான் போய் சாரிப்பா. சரி பரவாயில்லம்மா, நீ போய் பேசிட்டு வா. சித்தப்பா, நான் தனியா பேசணும்பா. உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாதுப்பா. டேய் நம்ம குரூப்ல எல்லாரும் வா, முடிஞ்சா தெருவுல இருந்து ஒரு 4 பேரை கூட்டு வா. நில்லு. ஹலோ ஹலோ, நான் தாங்க. சாரிங்க. இல்ல, நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். 7:30 மணிக்கு எங்க வீட்டு கெஸ்ட் வந்துட்டாங்க. ஐயோ பரவாயில்லங்க. நான் நாளைக்கு ஃபோன் பண்றேன். சரி அது ஓகே, பட் அந்த ஃபர்ஸ்ட் நான் கொடுத்த நம்பர்லாம் அழிச்சிடுங்க. இப்போ புது நம்பருங்க. ஆமாங்க, இது லேட்டஸ்ட் நம்பருங்க. 550101ங்க. ஏங்க ஏமாத்திர மாட்டீங்களே? ஏன்னா உங்க கவிதையை தான் கேட்கறதுக்கு என் மனசு ஏங்கிட்டு இருக்குங்க. ஐயோ, நீங்க என்ன பெரிய பாரதியாரா ஆக்கிட்டீங்க. நீங்க எனக்கு பாரதியார் மாதிரி தாங்க. ஏங்க, நான் உங்களை போட்டோல பார்த்துருக்கேன், நீங்க என்ன பார்த்ததே இல்லையே. நாம என்ன உங்களுக்கு போட்டோ அனுப்பட்டுமா? நீங்க கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்த உடனே உங்க மனசு என்னன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. உண்மையா சொல்லணும்னா இப்ப எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. ஆனா நம்ம கல்யாண நாள் வரைக்கும் காத்திருந்து உங்களை பார்க்கறதுல தான் எனக்கு ஒரு த்ரில்லே இருக்கு. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுங்க. நீங்க எப்படி இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். இப்போ என் கனவு உலகத்துக்கு போய் உங்களை நிறைய ஓவியமா வரைஞ்சு தள்ள போறேங்க. குட் நைட். நானும் உங்களுக்கு குட் நைட்டுங்க. என்ன அந்த சவுண்ட் அடிச்சு கிட்ட பேசிட்டியா? பேசிட்டேன். தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? பரவாயில்ல, நீ கட்டுக்கு போற புருஷன் தானே. குட் நைட். குட் நைட். துளசி, நீங்க 2 பேருமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள கப்பலா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். நீ எப்பவுமே கலகலன்னு இருக்கணும், அதான் என் ஆசை. அப்பதான் உன் அம்மா ஆத்மா கூட சந்தோஷமா இருக்கும்.
சீக்கிரமாகவே உன் நிச்சயத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ம்